ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சில ட்ரேடிங் டிப்ஸும் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் ப்ரைஸ் ஆக்ஷனும் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பிகினராக வரும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நான் பிகினர், அப்போ வந்து நான் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுறது எப்படி கற்றுக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டு ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நான் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கம்ப்ளீட் கோர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய டெலிகிராம் சேனலோடைய லிங்க்கும் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸை வந்து யூஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் கூட நிறைய எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. நான் எல்லாமே போட்டேன்னா அதுவே வந்து ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து எனக்கு புரியுமா, என்னால் வந்து இது பண்ண முடியுமா, எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் வந்து என்னென்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதும் மற்ற பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். நீங்கள் உங்களால் பண்ண முடியும், கற்றுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுடைய காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு உலகத்தில் எந்த பிஸ்னஸ்லேயுமே வந்து சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். இப்போது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஃபெயிலியர் தான் 90% இருக்கும், சக்ஸஸ் வந்து 10% இருக்கும். இது உலகத்தில் எந்த பிஸ்னஸ் எடுத்தனாலும் பொருந்தும். அதே சேம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். எல்லா பிஸ்னஸுக்கும் எல்லா பிஸ்னஸும் எல்லாத்துக்குமே ஒத்து வரும்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே சக்ஸஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது யார் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான 10%ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹைப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அண்டர் வேல்யூடு பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யார் வேணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை படிங்க, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், உலகத்தில் யார் வேணாலும் ட்ரேடர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஒரு ட்ரேடர் ஆகிறதும் ஆகாததும் வந்து டீச் பண்ணுற எங்கிட்ட மட்டும் கிடையாது. அது வந்து லேர்ன் பண்ணக்கூடியவங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ என்னுடைய 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணுறேன், டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூகுள் ட்ரைவில் நான் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து நான் இந்த லிங்க்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனுடைய கான்செப்ட்டுக்கு போவோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து காலையில் ஃபால் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு திருப்பி ரைஸ் ஆகி பழைய இடத்துக்கு போய் நின்றுச்சு. ஸோ ஒரு வி ஷேப் மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகிருக்குது, ரைட்டுங்களா? காலையிலேருந்து ஃபாலு, அதுக்கப்புறம் எகெயின் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் ஆகி அந்த இடத்துல போய் நின்றுருக்கு. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு இனிஷியலாக செல் பொசிஷன் எடுத்திருந்தாலும் கூட அதை வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணணும்னு நினச்சி ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது ஒன்று அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி லாஸாக மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு மாதிரி எடுத்திருந்தாங்க, இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் மார்க்கெட் வந்து இன்னும் கண்டினியூஸாக ஃபால் ஆகும்னு நினச்சி செல் பண்ணியிருந்தாலோ அப்போ வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு லாஸ் வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த சினாரியோ இன்றைக்கி இருந்த சூழ்நிலை. இப்போது இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது, முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நான் நிஃப்டியுடைய ஃபண்டமெண்டலாக நான் வேல்யூஷன் பண்ண லெவல்ஸும் சொன்னேன். 23,000 வரைக்கும் தான் நிஃப்டி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. 23,000க்கு டச் பண்ண மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஃபண்டமெண்டல், இது வந்து இன்வெஸ்டாருடைய வேல்யூஷனில் நான் வந்து அந்த வேல்யூஷன் வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். யாருமே என்னுடைய வீடியோஸ் முழுசாக பார்க்குறதில்ல, முழுசாக பார்த்தா மட்டும்தான் புரியும். நீங்கள் பாதி பார்த்தா உங்களுக்கு வந்து அது யூஸே கிடையாது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது அரைகுறை நீச்சல் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அரைகுறை அறிவும் ஆபத்து. அதுக்கு நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு சேஃபு. ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சி தப்பான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய டேஞ்சர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபால் வந்து இங்கே நடந்திருக்கு, சரிங்களா? ஒரு சாலிடான 30 மினிட்ஸ் கேண்டிலில் நிஃப்டி 50உடைய சார்ட் இது 30 மினிட்ஸாக பெரிய ஃபால் வந்து ஒன்று நடந்துச்சு. பெரிய ஃபால் நடந்ததுக்கப்புறமா திருப்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகி ஒரு நல்ல ஒரு ஜோனுக்கு, பழைய ஜோனுக்கு வந்தது. ஆனால் அந்த ஜோனை வந்து உடைக்க முடியல. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இங்கே இடத்துல இருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்குன்னா இங்கே கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் அது வந்து உடைக்க முடியல.
அப்போ என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் அகெயின் வந்து ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரெக்கவரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த நாள் வந்து பெரிய ஃபால் ஆச்சு. அடுத்த நாள் ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணது உடனேயே பையிங் ப்ரெஷர் வந்துச்சு. திருப்பி மார்க்கெட் வந்து மேலே வந்தது. மேலே வந்துட்டு திருப்பியும் வந்து அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இன்றைக்கி எப்படி மேலேருந்து கீழே வந்து திருப்பி மேலே போச்சு ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு ஏ ஷேப் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஸோ இந்த ஏ ஷேப்பு இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இன்றைக்கி மார்க்கெட்டே இன்றைக்கி க்ரியேட் ஆகலைன்னே வச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ரியேட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இந்த கேண்டில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது 30 மினிட்ஸ் கேண்டில் தான் ஃபஸ்ட் கேண்டில். அதிலிருந்து மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது. இந்த கேண்டில் இது எதுவுமே இன்றைக்கி நாள் உருவாகலை அப்படின்னாலும் கூட இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. சரிங்களா? நடந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகி அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல லாஸ்ட்டாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்குடைய ஹை. அப்போ இந்த ஸ்விங்குடைய ஹையிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால். சரிங்களா? ஒரு பெரிய ஃபால். ஆனால் அந்த பெரிய ஃபாலில் ஒரு கேப் டவுன் இருக்குது. இந்த கேப் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர். ஏன்னா இது சாலிடான ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இம்பேலன்ஸ்னால் என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இது எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் எல்லாமே என்னுடைய கோர்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இம்பேலன்ஸில் சென்டர் ஜோனுக்கு போயிட்டு தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு, திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி ஃபால் ஆகிருக்கு. அதாவது வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஃபாலு, திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட், திருப்பி ஃபால். ஓகேவா? இப்போது நாளைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் அப்படின்னா மேபி இப்போது இது கண்டினியூவேஷன் பேட்டர்ன் ஆகிருக்கலாம் இப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. இப்படி ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்திருந்தா. ஆனால் காலையில் எடுத்தோன்னே எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. அப்போ நமக்கு வந்து சிம்பிளாக ஒன்று தெரியுது என்னென்னா, ரீசெண்டாக இந்த ஃபாலுக்குண்டான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுடைய ஸ்விங்குடைய ஹை வந்து இதுதான். ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்லிருந்து இந்த ஃபால் இருக்கு இல்லையா, அதாவது 2 ஸ்விங்குடைய லோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? நான் இது வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது பாருங்கள், இது ஒரு ஃபாலு, இது ஒரு ஃபால் இல்லையா? இந்த 2 ஃபால், ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே உருவாகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிரியேட் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆனது, திருப்பி வந்து இங்கே வந்துட்டு இங்கே ரிவர்சல் ஆகிருக்குது. இப்போது இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது. அங்கேயே நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு செல்லருடைய பொசிஷன் இருந்திருக்குது. நமக்கு ஏற்கனவே அந்த ஸ்விங்குடைய ஹை வந்து அங்கே தான் இருந்திருக்குது. அப்போ வந்து நம்ம இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், இதை நோட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்விங்குடைய இம்பார்ட்டண்ட்டான இந்த ஃபாலுடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இது, அதுலேருந்து தான் திருப்பி ஃபால் ஆகிருக்குது. அப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்விங்கு, இது வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். அப்போது நோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே மார்க்கெட் ஓப்பன் ஆனதே அங்கே, அந்த ஓப்பன் ஆனதுலேருந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்தது. அப்போ அடுத்து எங்கே வரணும், அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாட்டமுக்கு வந்த உடனே என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து எகைன் வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிருக்குது. இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இப்போ காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இங்கிருந்து செல் ஆஃப் ஆகும். ஆனால் எது வரைக்கும் செல் ஆஃப் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய பாட்டம் ட்ரெண்ட் வரைக்கும் தான் செல் ஆஃப் ஆகுங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நேற்றுடைய மார்க்கெட் முடிஞ்ச கோடு. இதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அதுக்கு தான் என்னுடைய கோர்சஸ் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதை லேர்ன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், இல்லைனா உங்களுடைய காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குது, நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நாலேஜை கெயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லாமே எஜுகேட்டட் வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸே நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து கேபிட்டல் பேஸ்டு பிஸ்னஸோ இல்லை வந்து உங்களுக்கு நெட்வொர்க் தெரிஞ்சிருக்கணுமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டே ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறீங்க. ஒன்று பை, அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, இன்னொரு தடவை அந்த பட்டனை வந்து செல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இந்த ரெண்டே விஷயம் தான். இந்த ரெண்டை தவிர வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? கிடையாது. அப்போ இந்த 2 விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி கிளிக் பண்ணணும்,
எந்த டைமில் செல் பண்ணணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், பைக்கும் செல்லுக்கும் நடுவில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எந்த இடத்துல கிளிக் பண்ணணும், இதுதான் வந்து நீங்கள் பண்ணுறது. அப்போ இது எல்லாமே டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்துட்டாலே அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தானே நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். எப்படி முடிவு எடுக்கிறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் பிஸ்னஸ். இதில் நீங்கள் 100 கோடி வச்சுருந்தாலும் ஈஸியாக லாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸில் வந்து 100 கோடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல, ப்ராப்பரான நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் இதே 10,000 வச்சுருந்தாலும் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, ப்ராப்பரான டிசிஷன் மேக்கிங் இருக்குது. இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து இங்கே வந்து கிளியராக செல் ஆஃப் ஆகும்போதே கிளியராக தெரிஞ்சிருக்கலாம் இந்த கம்ப்ளீட் ரைடை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஒன்று அதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், வெளியே வந்திருக்கலாம். இல்லை இந்த இடத்துல கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த லாஸ்ட் கேண்டிலோடைய மீனிங் என்னங்கிறது கிளியராக வந்து அந்த கேண்டிலே சொல்லி கொடுக்குது, நான் வந்து ரிவர்சல் ஆக போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் எங்கே இருக்குது, ஒரு ஜோன் வந்து சேனல் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும். அந்த சேனல் வந்து எதுக்குள்ளே ட்ராவல் ஆகுதோ அந்த சேனல் வந்து அது கண்டினியூ ஆகும். ஸோ கிளியராக வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து சொல்லி கொடுத்துருது. அப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல வருது. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ப்ரைஸ் ஆக்ஷனாக லேர்ன் பண்ணுங்கள். இதை வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி, எதுலேருந்து லேர்ன் பண்ணாலும் நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிகினர் இருக்காங்க அப்படின்னா அந்த பிகினர் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளுடைய மார்க்கெட்டை ரெண்டாக பிரிச்சுக்குங்க. 12 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, 12 மணிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மார்க்கெட்டுன்னு பிரிச்சுக்குங்க. இப்போ வந்து மார்க்கெட்டுடைய ஃபுல் டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சென்டர் பாயிண்டில் ரெண்டாக பிரிச்சுங்க. ஒரு 12 மணிக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு 9:15லேருந்து ட்ரேட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3:45க்கு முடியுது இல்லையா. அதுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு 12 மணி அந்த மாதிரி டைம் வச்சுங்க, 12 மணிக்கே வச்சுக்கோங்க. இது ரெண்டாக பிரிச்சுங்க. இது ஒரு ஜோன், இது ஏ ஜோன், இது வந்து பி ஜோன் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்டையர் ஜோனுக்குமே வந்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பிகினராக இப்போ தான் நான் ட்ரேட் பண்ணுறேங்க, எனக்கு வந்து ஆர்டர் போடாமல் நான் கற்றுக்க முடியாது, ஆனால் ஆர்டர் போடும்போது எனக்கு அதிகமாக லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து மெஜாரிட்டி ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ட்ரெண்டை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணால் போதும். ஒன்று மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டுக்கு நடுவில் ட்ரேட் பண்ணாதீங்க. என்டையர் டேக்கு ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு ஆர்டர் போட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை 1 மணி வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு பிகினராக ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜோனில் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னுமே நான் கிளியராக சொல்ல போனால் 9:15 to 10:15 ஒரு 2 மணி நேரம் ஜோனாக கூட பிரிச்சுக்குங்க. அந்த 2 மணி நேரம் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆக பிரிச்சுக்கிட்டீங்க, ஒரு நாளோடைய ஜோனை வந்து ஈக்குவலாக 4ஆக பிரிச்சுக்கிட்டீங்க, டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ஹைலி வாலட்டைல், சரிங்களா. லாஸ்ட் ஜோன் வந்து ஹைலி வாலட்டைல். இந்த நடுவில் இருக்கிற ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து ஒன்று க்ரியேட் ஆனாலும் வாலட்டைல் ஆகாது. அதாவது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வந்தாலும் உங்களுக்கு வந்து சடனாக என்ன ஆகாது, ஜம்ப் ஆகாது. அப்போது அந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரிஸ்க் ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து ஃபாலோ ஆகும். அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரியல் டைமில் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஜோனை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நமக்கு தேவை என்னென்னா ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணணும், கரெக்டாக ட்ரேட் பண்ணணும். அதுக்கு சர்டன் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் என்னங்கிறது நம்மளுடைய நாலேஜ் கெயின் பண்ணி நம்மளே வந்து அதை டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ஷன் வேறு, ஸ்ட்ராட்டஜி வேறு. ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ரியாக்ஷன். ரியாக்ஷன் அப்படிங்கிறது போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு, ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு அப்படியே எதிர்பதில் சொல்கிறீங்க அப்படின்னா அது ரியாக்ஷன். அதுவே ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ இல்லை என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் கரெக்டாக யோசித்து பண்ணுறதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் சடனாக கீழே போகுது, சடனாக மேலே போகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நான் பண்ண போகிறேங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 2 விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னுடைய கம்ப்ளீட் கோர்ஸ் டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே 2லேயே கொடுத்துருக்கேன், அதிலையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அதில் வரும், நீங்கள் ஈஸியாக வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிக்கலாம்.